என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். இவங்க மருதாணி போட தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கும் வெயிட் பண்ண போர் அடிச்சது. அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஜீவா, என்ன பார்க்க வந்திருந்தா நான் இல்லன்னு உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? ஏன் எஜமானி அம்மா, எங்க மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்ணல, நீயாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல? இல்ல மேடம். வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளை கிட்ட ஒரு வேலைக்காரி இப்படிதான் நடந்துப்பாங்களா? இல்ல, அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான். ஐயோ மாப்பிள்ளை, உங்களுக்கு பெரிய மனசு, நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்க. கை நீட்டுறவளுக்கு புத்தி வேண்டாம். ஜீவா, நீ ஃபோன் பண்ணிருந்தா நான் சீக்கிரமா வந்திருப்பேன். நீ சீக்கிரமா வந்துருவேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு போனே பண்ணல. அம்மா தீபி, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் உன் ரூம்ல பேசிட்டு இருமா. போமா, போங்க மாப்பிள்ளை. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தீபிகாவை கட்டிக்க போறவன் கையால உன் கையில மருதாணி போட்டுக்கிட்டு இருப்ப? உன் கைய கொதிக்கிற சுடுதண்ணியில முக்குனாதான் என் ஆத்திரம் தீரும். ஆளை வளைச்சு போடுறதுல மும்முரமா திரியிறியா? ஆளாளுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கல்ல, அதான் தலைகால் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்க. இல்ல, நாங்க சாதாரணமா நினைச்சுதான். நீ சாதாரணமா நினைச்சியா இல்ல கேவலமா எதையாவது நினைச்சியான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சாச்சா? எப்பயோ முடிச்சாச்சு. நாங்க கிளம்புறோம். போய் பாத்திரத்தை கழுவுங்க. அதெல்லாம் ஏற்கனவே நாங்க கழுவி வச்சாச்சு. கழுவுன பாத்திரத்தை மறுபடியும் தேய்ச்சி நல்லா கழுவு. போ. நல்லா சுத்தமா தான் கழுவி வச்சு. என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? மேடம், நாங்க தேய்ச்சி வச்சிடுறோம் மேடம். போ மாரி. என்ன ஜீவா, எனக்கெல்லாம் மெஹந்தி வச்சு விட மாட்டீங்களா? கண்டிப்பா வைக்கலாம். உட்காரு. கை காட்டு. பாருப்ல, ஜீவா சார் எம்புட்டு அழகான டிசைன் போட்டு விட்டாரு. நல்லா செவக்கும்னு நினைச்சேன். இந்த லூசு கிளவி வந்து மருதானியே கழுவ வச்சிருச்சு. பாருப்ல, நல்லாவே செவக்கல. புள்ள, நமக்கு கொடுத்து வச்சு கொடுப்பன அவ்வளோதான். பாரு, மறுபடியும் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சாதான் இங்க இருந்து கிளம்ப முடியும். வா. தலை விதி. வா. நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு ஜீவா. தேங்க் யூ. சரி தீபி, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பட்டுமா? பாய். பாய்.
பூவே பூவே ஏ புள்ள செந்தடி செடி கையில பட்டா இருக்கு. அது எனக்கு தெரியாதா? நீ சும்மா இரு. இதை வச்சு ஒரு வேலை இருக்கு, பேசாம நில்லு. பூவே, நீலாம் எதுக்கு தான் கிராமத்துல பிறந்தேன்னு எனக்கு தெரியலப்ல. இந்த செடியை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இது வம்பானி செடிப்புல. நாம மருதாணி போட்டதுக்கு அப்புறம் இந்த செடி எடுத்து மருதாணி வச்ச இடத்துல தேய்ச்சிக்கிட்டோன்னு வையேன், செக்க செவேன்னு செவக்கும். அப்பதான் நமக்கு மருதாணி வச்சு விட்டாங்க, நம்ம மேல எம்புட்டு அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியும். நாம தான் பாத்திரம் கழுவும் போதே நம்ம கையில இந்த மருதாணி எல்லாம் போயிடுச்சுல, இனிமே நமக்கு எதுக்கு இது? பாப்புல போலாம். ஏய் நில்லுங்கடி. என்ன பூங்கொடி, உன் கையில ஆசையா வச்ச மருதாணி பாத்திரம் கழுவும் போது கலைஞ்சு போச்சா? உன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா கலைஞ்சுதான் போகும். போ, போய் வேலையை பாரு. சரிங்க மேடம், நீங்க உங்க கையில இருக்கிற மருதாணிய பத்திரமா பாத்துக்கங்க. போடி. பாப்புல புள்ள வேணா உண்மையை சொல்லிடலாம் புள்ள. பிள சும்மா இருப்பல. உனக்கு தெரியாது, அவன் நம்மள எம்புட்டு பாடுபடுத்தனா, அனுபவிக்கிட்டோம். ஏ புள்ள பாவம் புள்ள சொல்லிடலாம் புள்ள. நீ கொஞ்சம் பேசாம இரு. ஐயோ. ஏய், என்னடி குடுத்தீங்க? எருமைங்களா? ஐயோ. ஏ தீபி, ஐயோ. ஏ தீபி, ஐயோ கிராணி. தீபி என்ன ஆச்சு? ஐயோ, போட்ட மருதாணி எல்லாம் ஏன் கழிச்சிட்ட? திடீர்னு என்ன ஆச்சு? ஏண்டி என்ன ஆச்சு உனக்கு? கிராணி, மருதாணி வச்ச இடத்துல இந்த செடியை தடவுனா நல்லா செவக்கும்னு மாறி சொன்னா, அதான் தேய்ச்ச கையெல்லாம் அரைக்குது. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ. இது செந்தடி செடி, இது கையில பட்டாலே அரிக்கும். இத போய் தேய்ச்சிருக்கியே. ஐயோ, ஐயோ கிராணி, அரைக்குது கிராணி, என்ன பண்றது? வா வா, வந்து வாஷ் பண்ணு. போ போ, முதல்ல போ. Bloody time is not going. ஏன்டா என்ன பார்த்து மறைச்சிட்டு இருக்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, என்னோட பார்வை அப்படிதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வேணா பாக்குறீங்களா? ஐயோ, புதுசு புதுசா பிரச்சனை வருதே. என்னடா மைண்ட் வைஸ் பேசுறியா? இல்லனே, அவனே மூஞ்சி முறையெல்லாம் உடைச்சிருவேன். ஐயோ
இவனுக்காக தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். நீங்க கிளம்புங்க, நான் நீ போடா. பாத்துக்கிறேன். என்னடா என்ன பிரச்சனை? எல்லாம் உன்னாலதான்டா பிரச்சனை. சரி அதை விட, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். நீ போயிட்டு வந்த விஷயத்த சொல்லு. அப்படியே நெஞ்சு துடிக்குதுடா. பூங்குடிய பாத்தியா? பேசினியா? என்ன சொன்னா? நேத்து நைட்டு அவ ரூமுக்கு வந்தது உண்மைதானா? டேய் 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 டேய், ஒரே நேரத்துல இவ்ளோ கேள்வி கேட்டா நான் எந்த கேள்வி கேட்டா பதில் சொல்வேன்? சரி, சுத்தி வலிக்காம கண்டென்ஸ் இதேன்ற மாதிரி டக்குன்னு சொல்றேன். கேட்டேன்டா, அவ ரூமுக்கு வரலன்னு சொல்றா. ஏண்டா இத கேட்டு வருதுடா இவ்வளவு நேரமா? இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிதானா அந்த கஞ்சா வியாபாரி என்ன சந்தேகப்பட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிருப்பான்டா. என்னடா சொல்ற? அதை விட நீ இவ்வளவு நேரம் அங்க போய் என்ன பண்ண அதை சொல்லு. பூங்குடிக்கும் மாரிக்கும் மருதாணி வச்சு விட்டேன். வாவ் சூப்பர். டேய் பூங்குடிக்கு வச்சு விட்ட சரி, மாரிக்கத்துக்கு நான் வச்சு விட்ட. அவளையும் விட்டு வைக்கல நீ. டேய் சரி விடு, லவ் அது இதுன்னு இருக்கிறதுனால ஒரு ஃப்ளோல கேட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? தீபிகா அதை பார்த்துட்டா, எனக்கும் வச்சு விடுன்னு சொன்னா. அப்புறம் என்ன, அவளுக்கு வச்சு விடலன்னா தப்பா நினைப்பால, அதான் அவளுக்கும் வச்சு விட்டேன். ஓ ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். அவ்வளவுதானா? ஏன் இந்த ராஜம்மா சீதம்மா இவங்களெல்லாம் பார்க்கலையா? அவங்களுக்கும் மருதாணி வச்சு விட்டுருக்க வேண்டியதானே? டேய் டேய் டேய், என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைக்கிறேன்றது இருக்கட்டும், உன்னை பத்தி நீ என்ன நினைச்சுனுக்குற? பூங்குடியே லவ் பண்றியா இல்லையான்னு வெட்டு 1 துண்டு 2 கேட்டு வருவன் பார்த்தா, அந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் மருதாணி வச்சு விட்டு வந்திருக்க. யூ பிளடி ராஸ்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இல்லடா, ஸ்ட்ரைட்டா கேட்க முடியல. என்ன பார்த்து ஏன் சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு பூங்குடி சொல்லிட்டா என்ன பண்றது? அதான் சுத்தி வளைச்சு கேட்டேன். ஆனா அவ அங்க வந்த மாதிரியோ என்ன லவ் பண்ற மாதிரியோ ஒரு பதிலும் சொல்லலடா. ச்சே, என்னடா நீ வெட்டிட்டு வந்து நிப்பன் பார்த்தா இப்படி வெட்டியா வந்து நின்னுங்கற? உன்ன சரி ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா மார்னிங் நம்ம யார் முகத்துல முழிச்சோம்? டேய் ராசுகுட்டி முகத்துலடா. டேய், நானும் அவன் முகத்துல தான்டா முழிச்சேன். அதான் இப்படி போட்டு பாக்குது. அதுக்கெல்லாம் நம்ம அசரவே கூடாது மாப்ள. வா நம்ம அவனை போட்டு பாத்துருவோம். என்னடா சொல்ற? போய் ராசுகுட்டிய ஒரே அமுக்கு அமுக்குவோம். பூங்குடி எல்லா உண்மையை சொல்லிட்டானே, அவன்கிட்டயே போட்டு வாங்குவோம். வாட் ஐ சேயா? சூப்பர் ஐடியாடா. வா, அவன்கிட்ட எப்படியாவது நம்ம உண்மையை கலந்துருவோம். வா, வண்டியில ஏறு. ஃபர்ஸ்ட் நீ வண்டி எடு. டேய், உட்கார்றா. ராசுகுட்டி டுடே யூ காலிடா. ஜீவா சார் நம்மக்கிட்ட ராசுக்குட்டி ரூமுக்கு வந்தியான்னு கேட்டார், இல்லைன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை ராசுக்குட்டிகிட்ட போய் கேட்டு அவன் ஏதாவது உளறி தொலைச்சிட்டானா என்ன பண்ணுறது? என்ன பூங்குடி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா? ஆமா ராசு, காலையில ஹேங் ஓவரா டிஃபன் ஏதாவது வாங்கி தட்டுமான்னு பாசமா என்கிட்ட கேட்ட. இவ்வளவுதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசமா? ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? நான் உண்மையிலேயே உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் சார். அப்புறம் ஏன் ராசு போய் சொன்ன? முதல்ல நான் உங்ககிட்ட தானே ராசு கேட்டேன். பூங்குடி இங்க வரவே இல்லை, அவ எதுக்கு சார் இங்க வருவான்லாம் சொன்ன? இல்ல சார், அது டேய் அப்ப அது போய் தானே? அதை சொல்லும் போது உன் மூஞ்ச பார்க்கும் போதே தெரிஞ்சது நீ போய் தான் சொல்றேன்னு. இருந்தாலும் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கணும்னு நேரா பூங்குடியை பார்க்கறதுக்கு பார்வதி பாட்டி வீட்டுக்கு போனேன். ஐயோ நம்மகிட்ட சொல்ல வேணான்ட்டு அவளே சொல்லிட்டாளோ?
என்னாச்சு? ஏன் கட் பண்றான்? நான் பூங்குடியை பார்த்து நீ ராசுக்குட்டி ரூமுக்கு வந்தியான்னு மட்டும்தான் கேட்டேன். ஏன் இவன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? ஒரு விதத்துல நீ சொல்லாதது நல்லதுதான் ராசா. அது பூங்குடி வாயால கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இதை நான் கேட்காமலே நீ வந்து சொல்லியிருக்கணும். ஹலோ சார், என்னை மன்னிச்சிருங்க சார். சார், ஜீவா சார், சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார். சீக்கிரம் சொல்லுங்க. இங்க அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. சார் ஒரு நிமிஷம். சார், எங்க மண்டபத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க பிளான் பண்ண டேட்ல இங்க கல்யாணம் பண்ண முடியாது சார். ஹலோ ஹலோ ராசுகுட்டி, நான் பூங்குடி பேசுறேன். சரிங்க. ராசு, நீ இப்ப எங்க இருக்க? நான் முக்கியமா ஜீவா சார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. நேத்து நான் உன் ரூமுக்கு வந்ததை பத்தி ஜீவா சாரி என்கிட்ட விசாரிச்சாரு. நான் வரவே இல்லைன்னு சாதிச்சிட்டேன். இதை உடனே சரி பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் சார். உன்கிட்ட அவரு நிச்சயமா இத பத்தி கேட்பாரு. நீயும் அதை எப்படியாவது சமாளிச்சிரு, சரியா? ஆ சரி. நீ ஒளறி கொட்டிராத, எப்படியாவது பேசி சமாளி, சரியா? சரி. எவ்வளோ பூவு? ஆ, என்ன பிள்ள, யார்கிட்ட போன் பேசிட்டு இருந்த? ஏதோ சமாளிக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த. பூவே, நான் தான் உன்னை உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ அப்படிலாம் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. மாரி. இல்லை பிள்ள, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு அப்படியான உன்கிட்ட விஷயம் இருக்கு. புள்ள, நீ என்னைய தப்பா எடுத்துக்காத புள்ள. எந்த விஷயமும் ஒருத்தர் மனசுல இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நானே உன்கிட்ட சொல்றேன். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா சொல்லணும். ம். வா. ம். நீங்க ஆல்டர்னேட்டுக்கு வேற மட்டும் அரேஞ்ச் பண்ணீங்க சார். சரி, ஓகே ஓகே. நான் அப்புறமா பண்றேன், வைங்க. சொல்லு ராசு. மன்னிப்பு கேட்ட சரியா போச்சா? ஏன் உண்மையை மறைச்ச? சொல்லு. டேய், இதுக்கு மேல நீ அமைதியா நின்று எங்களை மட்டும் கடுப்பேத்துறனா நாங்க 2 பேரும் உன்னை எங்கே அடிச்சு கொண்டுருவோம். நான் என்ன வச்சுட்டா வஞ்சனை பண்றேன்? குருடனை ராஜ மொழி முழிக்க சொல்ற மாதிரி இல்லாத உண்மையை சொல்லுனா நான் எந்த உண்மையை சார் சொல்லுவேன்? ஏய் ராசு, என்ன சொல்ற? இப்பதான் என்ன பார்த்து மன்னிச்சிருந்தா சொன்ன. அது அது நீங்க என்ன தப்பா நினைக்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் இல்லையா, அதனால தான் சார். டேய், இப்ப யார் உனக்கு ஃபோன் பண்ணா அதை முதல்ல சொல்லு. சொல்லு ராசு, யார் ஃபோன் பண்ணா? அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் சார். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற விஷயத்து மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. நான் கிளம்புறேன் சார், வரேன் வச்சு. டேய் டேய் ராசு, டேய் மச்சான், அவன் ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்தான்டா. அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி மாத்தி பேசுறான். அவன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுதுடா. இதை கண்டுபிடிக்க நம்ம இன்டெலிஜென்ட்டா வேற ரூட்டை தான் ஃபாலோ பண்ணோம். ராசுகுட்டி மிஷன் ஸ்டார்ட்ஸ்.